அனைவருக்கும் வணக்கம். முதலில் கடவுள் வாழ்த்து. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போல எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் அடி வைத்து போற்றுகின்றேனே. ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணவாமீர் முகுர் முகுர். முதலில் என்னை உருவாக்கிய என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எனக்கு ஆசான்களாக இருந்த அத்தனை பேருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட கலையில் எனக்கு அறிமுகம் செய்து வைத்த ஆசிரியர் ஆற்காடு வித்யாபதி திரு பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், ஜோதிஷ் கைடு குழுவை நடத்துகின்ற மற்றும் பல ஜோதிட பூர்ணாக்களின் ஜோதிட அறிவை பகிர வாய்ப்பளித்த நம் ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனர் மதிப்புக்குரிய மீனம் திரு மணி பட்டாச்சாரியா ஐயா அவர்களுக்கும், சேலம் மைய வித்யாவதி திரு பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது அலுவலக ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் அலுவலக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் அருமையான வாய்ப்பை வழங்கி குலதெய்வத்தின் மகத்துவம் பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இந்த நேரத்தில் 41வது ஜோதிட பூர்ணா வகுப்பில் என்னுடைய சிறிய கருத்தான குலதெய்வத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த தலைப்பு குலதெய்வத்தை அறிவது எப்படி. நம் எல்லோருக்கும் தெரியும், குலதெய்வம் என்பது குடும்பத்தின் பாதுகாப்பு சக்தி, குடும்ப அமைதி, முன்னேற்றம் போன்றவர்களுக்காக குலதெய்வன் அருள் மிக முக்கியம் என்பது நமக்கு தெரியும். குலதெய்வம் என்றால் என்ன, ஏன் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும், ஜாதகத்தில் குலதெய்வத்தை எப்படி அறிவது, குலதெய்வத்தை மறந்தால் என்ன ஆகும், அதற்கு நிவர்த்தி என்ன என்பதை பற்றி இந்த கருத்தரங்கத்தில் நாம் கவனிக்கலாம். அனைவரும் கவனமுடன் கேட்டால் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் ஏதோ ஒரு கிராமத்திலோ அல்லது நம்முடைய பூர்வீகத்தையோ விட்டு பணம் சம்பாதிப்பதற்காக வேறு சில காரணங்களுக்காகவும் நம் பூர்வீகத்தை விட்டுவிட்டு வெளியிடங்களுக்கு குடிபெயர்ந்து இருப்போம். அப்போது நம் குலதெய்வங்களை நாம் மறந்திருப்போம். இது அனைவர் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியதுதான். ஏனென்றால் இப்போது இருக்கும் சுறுசுறுப்பான வேகமான உலகத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. குலதெய்வம் என்றால் என்ன? நம் தலைமுறை மரபணு காக்கும் தெய்வம், அதாவது டிஎன்ஏ. நம் முன்னோர்கள் வணங்கிய தெய்வம். அந்த தெய்வத்தை அதுவே நமது குடும்பத்தின் ஆதார சக்தியாகவும் திகழ்கிறது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கலாகாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. மறந்தால் பல தடைகள் காரணமாகும். குடும்பத்தில் திருமணத் தடை, குடும்பத்தில் சண்டை, பணம் வராமல் போவது, கடன், கஷ்டம் முதலியவை நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். பலர் குலதெய்வத்தை அறிந்த பின் வாழ்க்கை பலவிதமாக நல்ல விதமாக மாறியுள்ளது. நம் பெரியோர்களிடம் கேட்டு அறிந்து கொள்வது முதலில் குலதெய்வத்தை அறிந்து கொள்வதற்கான வழியாகும். அதற்கு பிறகு நம் முன்னோர்கள் வாழ்ந்த கிராமத்திற்கு சென்று நம் சொந்தக்காரர்கள் மூலமாகவும் நான் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, இந்த இரண்டும் மேலே சொன்னது தெரியாவிட்டால் ஜோதிட ஆய்வு மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? வருடத்திற்கு குறைந்தது ஒரு முறையாவது நாம் நம் முழு குடும்பத்துடன் சென்று நம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். சரி, இப்போது ஜோதிட முறைப்படி நம் குலதெய்வத்தை அறிவது எப்படி என்பதை பார்ப்போம். நம் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5வது பாவகத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சில நூல்கள் சொல்கின்றன. ஒரு சிறிய விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். நான் ஜோதிடத்திற்கு மிக மிக புதுமையானவன். எனவே நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிக்குமாறு முதலிலேயே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 5ஆம் பாவம் வைத்து கண்டுபிடித்து முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? ஒரு உதாரணத்திற்கு, நமது லக்னத்திலிருந்து 5ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் இயற்கை, ஒளி, தீப ரூப, அதாவது தீப தானம் செய்பவர்கள், சிவ வகைரா தலைமட்டம் உள்ள தெய்வங்கள், ஆண்
அண்டு வாகன தெய்வம், சைவ படையல் மற்றும் உச்சிகால பூஜை. ஆன்மீக தலைவர்கள் வழிபாடு செய்பவர்கள் ராமானுஜர், வள்ளலார், ராகவேந்திரர் இதை போன்ற தெய்வங்கள். குதிரை மேல் உள்ள தெய்வம், பூணல் அணிந்த குடும்பம், சூரியன் மற்றும் கேது இணைவு, மரத்தின் கீழ் வடிவில்லாமல் கல் வைத்து வழிபாடு செய்யும் தெய்வம் முதலியவை அடங்கும். சூரியன் மற்றும் குரு இணைவோடு இருந்தால் மரத்துக்கு மஞ்சள் பூசி ஆடை கட்டி வழிபாடு செய்வார்கள். இதை நாம் 4ஆம் பாவகம் மரம் மற்றும் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தலாம். 5ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்தால் பெண் தெய்வங்கள், அலங்காரம் குறைந்த பெண் தெய்வம், சைவ படையல். சூரியனுடன் சந்திரன் சேர்ந்திருந்தால் பார்வதி, புதனுடன் சந்திரன் சேர்ந்திருந்தால் லக்ஷ்மி, நீர்நிலையில் அடியில் உள்ள வயல்வெளி அருகில் உள்ள தெய்வங்கள். பூ அலங்காரம் அதிகம் இருக்கும். இடம் மாறிய தெய்வங்கள், குலதெய்வ கோவில்களில் அன்னதானம், அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கும். அலங்காரங்கள் அந்த தெய்வத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கும். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை போல். அதனால்தான் சந்திரன் இருப்பதை வைத்து ஒவ்வொரு நாளும் அலங்காரம் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நாம் சொல்கிறோம். இதில் சக்தியின் அம்சம், ஆற்றில் அடித்து வந்த தெய்வம் முதலியவையும் அடங்கும். அடுத்தது 5ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் முருகன், தேவ சேனாதிபதி, சத்ரு சம்ஹார மூர்த்தி, சுப்பிரமணியர், 3 ஆயுதம் உள்ள தெய்வம் உடுக்கை இருக்கும். துர்க்கை, காளி, சண்டி, காலபைரவர், வீரபத்ரர் அம்சமுள்ள தெய்வங்கள். மீசை வைத்திருக்கும் தெய்வம் அகோர, வீரபத்ரர் காவல் தெய்வங்கள். செவ்வாய் மற்றும் புதன் பார்த்தசாரதி, செவ்வாய் மற்றும் ராகு பைரவர் கோபமான தெய்வங்கள், வதம் கோலத்தில் இருக்கும். சிவப்பு ஆடை உடுத்திய தெய்வங்கள், பலகரங்கள், கோரைப்பல், பலி பூஜை, கைகளில் ஆயுதம் ஏந்தி ஆயுதம் வைத்த தெய்வங்களை நாம் காணலாம். செவ்வாய் கேதுவுடன் தொடர்பு கொண்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு, காடு அல்லது வனம் தெய்வங்கள். உக்ர ரூபம், சம்ஹார ரூபம், படை பரிவாரங்கள், கைகளில் ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள், அக்னியில் இறங்கிய அக்னி சுரூபமான தெய்வங்கள். பலி பூஜை கண்டிப்பாக அங்கு இருக்கும். உடுக்கை, பம்பை, உடுமி வாத்தியங்கள் வாசிக்கும் கோவில்கள், செவ்வாய்க்கிழமை வழிபாடு நடக்கும் கோவில்கள். இவையெல்லாம் நாம் செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் இருந்தால் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் புதன் இருந்தால் என்ன வகையான தெய்வங்கள் இருக்கும் என்பதை நாம் இப்போது காண்கலாம். விஷ்ணு அம்சம், சப்த மாதர்கள் வழிபாடு, சிறுபிள்ளை வடிவம், பச்சை அம்மன், கோவிலை சுற்றி காளிமனைகள், எல்லை அம்மன், சைவ படையல், 2 பூஜை, 2 பூசாரிகள், நெற்றியில் நாமம் இருக்கும், திருவானைக்காவல் சிவன், கிணற்றில் உள்ள தெய்வம், பள்ளிக்கூடத்தில் உள்ள கோவில், கைகள் மட்டும் உள்ள கோவில், பூங்கா அருகில் இருக்கும் கோவில்கள், வடக்கு நோக்கிய தெய்வங்கள். புதன் வடதிசை என்பதினால் இவையெல்லாம் புதன் 5ஆம் பாவகத்தில் இருந்தால் இருக்கும் தெய்வங்களாக இருக்க வாய்ப்பு அதிகம். இனி 5ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் எப்படிப்பட்ட தெய்வங்கள் நம் குலதெய்வமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஆச்சாரமான தெய்வம், அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள், மரத்தில் செய்த விக்கிரகம், கோவில் யானை உண்டு, குழந்தை வடிவம் உள்ள தெய்வம். குருவாயூர், அரசமரம் இருக்கும் பட்டு வேட்டி, புடவை சார்த்தி வணங்குவது, விமானம் தங்கத்தில் இருக்கும், இனிப்பு அதிகமாக செய்யும் கோவில்கள், நெய் பயன்பாடு அதிகமாக இருக்கும் கோவில்கள், சந்தனம் அதிகம் வழிபாடு உள்ள பாலமுருகன் கோவில்கள். 5ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நன்று. பாலமுருகன் கதவை தட்டு மட்டும் வணங்குதல். இது 5ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் இருக்கக்கூடிய கோவில்களாக இருக்க வாய்ப்புள்ளது. 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்தால் அலங்காரம் உள்ள பெண் தெய்வங்கள், இளமையான பெண் தெய்வம், லக்ஷ்மி கடாட்சம் அம்சமுள்ள தெய்வங்கள், பசு வழிபாடு, கோபூஜை, சலங்கை கட்டும் கோவில்கள், பட்டம்மாள், பட்டத்தரசி, பட்டம்மன் போன்ற தெய்வங்கள், பட்டு அரிசி, புடவை வைத்து வழிபடுதல், பட்டாடை வைத்து வழிபடுதல், இனிப்பு பலகாரம், குங்கும அபிஷேகமும் அங்கு கண்டிப்பாக இருக்கும். வாசனை மலர்கள், மாலைகள்,
அதிகம் உண்டு. வாசனையான பெயர் கொண்ட தெய்வங்கள், கண்ணாடி வழிபாடு, விஷ்ணு அம்சம் உள்ள தெய்வங்கள் இருக்கும். இவையெல்லாம் 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்தால் இருக்கும் குலதெய்வமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். 5ஆம் பாவகத்தில் சனி இருந்தால் கருப்புசாமி, கருப்பராயர் சுவாமி என்ற பெயர் முடியும். காவல் தெய்வங்கள், கூரையில்லா தெய்வங்கள், கல்லில் ஒழுங்காக செதுக்கப்படாத வடிவமில்லாத தெய்வங்கள், மண்ணால் கட்டப்பட்ட தெய்வம், பராமரிப்பு குறைவாக உள்ள தெய்வம், ஊனமான தெய்வம், சேதாரம் அடைந்துள்ள தெய்வம், பாதி கட்டிய நிலை நடந்து செல்லும் தெய்வம், ஐயனார், சாஸ்தா, மணிகண்டன், அர்ஜுன், கோபுரமற்ற தெய்வம், இவையெல்லாம் 5ஆம் பாவகத்தில் சனி இருந்தால் தெய்வமாக இருக்க வாய்ப்புள்ளது. சனி மற்றும் ராகு சேர்ந்து இருந்தால் குதிரை மேல் கருப்பராயன், சங்கிலி கருப்பன், சனி மற்றும் குரு சேர்ந்திருந்தால் மாசாணியம்மன் கோவிலில் தெய்வம் இருக்க வாய்ப்புள்ளது. இனி 5ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் உருவமில்லா தெய்வங்கள், புற்று உள்ள தெய்வங்கள், சாலை, ஆறு, பாலம், ரயில் பாதை, கால்வாய் அருகில் அமைந்துள்ள தெய்வங்கள், நாகம் வைத்த அம்மன், அகோர தெய்வங்கள், விலங்குகள், அறிவாள் உள்ள தெய்வங்கள், முள்மீது உள்ள தெய்வங்கள், சாட்டை உள்ள, குதிரை வாகனம் உள்ள, மது வகை உள்ள தெய்வங்கள், ரதி மன்மதன் வழிபாடு, கோரமான தெய்வங்கள், வேற்று மதம் முக்கியமாக முஸ்லிம் மத வழிபாடு உள்ள தெய்வம், விலங்குகள் உள்ள தெய்வம், அகோர தெய்வங்கள் இருப்பது ராகு 5ஆம் இடத்தில் இருந்தால் இருக்கும் தெய்வங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். 5ஆம் பாவகத்தில் கேது இருந்தால் சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, மனித முகம், கல் வழிபாடு, சரபேஸ்வரர், வாழ்வுள்ள தெய்வங்கள், அனுமான், விநாயகர் வழிபாடு, குலதெய்வத்தை வணங்க தடை, பள்ளியில் இயேசு சிலை, ஜக்கம்மாள், ஊனமான தெய்வங்கள், ஞானம் பெயருடைய தெய்வங்கள், இவையெல்லாம் இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளன. கேது குருவுடன் இணைந்தால் குகைலிங்கம், குரு ராகுவுடன் இணைந்தால் வில்வ மரம் போன்ற ஒரு உயரமான மரம் இருக்கும் கோவில்கள் இருக்கும். மேலும் இப்போது 5ஆம் பாவகத்தில் ஒவ்வொரு கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் இணைந்தால் கோவில்கள் எப்படி இருக்கும், தெய்வங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். சனி மற்றும் ராகு சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருந்தால் கோவிலில் பட்டுப்போன மரம், கோவில் கதவில் பின்னம் இருக்கும். 5ஆம் இடம் சரராசி, ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் இடம் வக்ர கிரகம் என்றால் 5ஆம் அதிபதி வக்ரம் பெற்ற குலதெய்வ சிலை பின்னம் உண்டு. 5ஆம் அதிபதி நின்ற கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு நல்லது, வழிபாடு செய்தாலும் நல்லது. 5ஆம் அதிபதி 7இல் என்றால் ஒரு கிரகம் இருந்தால் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அதற்கு எதிரில் நடந்து சென்றால் இன்னொரு தெய்வத்தையும் வணங்கும் தெய்வம் இருக்கும். குலதெய்வம் அருள் பெற்றவர்கள் 2, 5, 9, 5, 1 தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியுடன் தொடர்பு பெற்றால் குலதெய்வம் கோயில் சென்று வந்த பிறகு கடன் ஏற்படும், சுவாமி கும்பிடுவதில் சண்டை ஏற்படும். மீண்டும் சொல்கிறேன், 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போய் கடன் ஏற்படும், சுவாமி கும்பிடுவதில் சண்டை ஏற்படும். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு போய் கடன் ஏற்படும், சுவாமி கும்பிடும் போது விபத்து அல்லது கண்டமும் ஏற்படும் வாய்ப்புகள் மிக அதிகம். மீண்டும் சொல்கிறேன், 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடன் தொடர்பு பெற்றால் குலதெய்வம் கோயிலுக்கு போய் கடன் ஏற்படும், சுவாமி கும்பிடும் போது விபத்து அல்லது கண்டமும் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இனி 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடன் தொடர்பு ஏற்பட்டால் கோவிலுக்கு சென்று வந்தவுடன் விரயம் ஏற்படும். மீண்டும் சொல்கிறேன், 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் கோவிலுக்கு சென்றவுடன் விரயம் ஏற்படும். இனி வேறு சில விஷயங்களை வைத்து பார்ப்போம். அதாவது சில கேள்விகள் நம் மனதிற்குள் வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு வீட்டில் அமர்ந்தால் நாம் எந்த கிரகத்தை வைத்து சுவாமியை அறிந்து கொள்வது, நம் குலதெய்வத்தை அறிந்து கொள்வது என்பதை பற்றி. உதாரணத்திற்கு 5ஆம் வீட்டில் 2 கிரகங்கள், உதாரணம் மேஷ லக்னம், 5ஆம் வீடு சிம்மம். அங்கு ஒரு உதாரணத்திற்கு சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். சூரியனுக்கு அது சொந்த வீடு, குருவுக்கு நட்பு கிரகம்.
இங்கு நமக்கு நன்றாக தெரியும், ஆட்சியில் இருக்கும் கிரகத்துக்குத்தான் வலிமை அதிகம் என்று. எனவே சூரியனின் குலதெய்வமான சிவன் மற்றும் சூரிய நாராயணரை நாம் குலதெய்வமாக கண்டுபிடிக்கலாம், அதாவது எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இரண்டாவது உதாரணம், ரிஷப லக்னம், 5ஆம் வீடு கன்னி. கன்னி வீடு புதன். புதன் தான் அங்கு ஆட்சி. அங்கு செவ்வாய் மற்றும் சனி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நமக்கெல்லாம் தெரியும், செவ்வாயும் புதனும் ஜென்ம சத்ரு என்று. சனி நண்பன் வீடு. எனவே அங்கு வலிமை அதிகம். எனவே குலதெய்வமாக இருப்பதற்கு அந்த ஜாதகக்காரருக்கு கருப்புசாமி, ஐயனார் முதலியவர்கள் குலதெய்வமாக இருக்க வாய்ப்பு அதிகம். மூன்றாவது உதாரணமாக மிதுன லக்னம் எடுத்துக்கொள்வோம். 5ஆம் வீடு துலாம். அங்கு ஒரு உதாரணத்திற்கு சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்ந்து இருக்கிறார்கள் என்றார். சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் அங்கு சாதாரண பலம் கொண்டு இருக்கிறார். எனவே சுக்கிரன் குலதெய்வம் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதாவது அம்மன் அல்லது லக்ஷ்மி அல்லது கன்னியா இருக்கும் அம்மன். நாலாவது உதாரணமாக சிம்ம லக்னம் எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் வீடு தனுசு. அங்கு குரு, சூரியன் மற்றும் புதன். இப்போது 3 கிரகங்களுக்கான உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் வீட்டில் 3 கோள்கள் இருக்கிறது என்றால் அதில் நாம் எப்படி கண்டுபிடிப்பது? தனுசு 5ஆம் வீடு என்பதனால் குரு அங்கு ஆட்சி, சூரியன் நட்பு, புதன் பகை. குரு அங்கே மிக வலிமை அடைந்து இருக்கிறார். எனவே அவருடைய குலதெய்வம், அந்த ஜாதகக்காரருடைய குலதெய்வம் விஷ்ணு அல்லது குருவாயூர் கிருஷ்ணன் என்பது போல் இருக்கலாம். இப்போது 5ஆவது உதாரணமாக கன்னி லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். 5ஆம் வீடு மகரம். அங்கு சனி, செவ்வாய், ராகு இருக்கிறார். சனி நமக்கு அனைவருக்கும் தெரியும், மகரத்தின் ஆட்சி வீடு என்று. எனவே சனியின் பலம்தான் அங்கு அதிகம். எனவே சனியின் தெய்வமான கருப்பசாமி ஐயனார் முதலியவை அவருக்கு குலதெய்வமாக இருக்க வாய்ப்பு அதிகம். இதில் குரு பார்வையும் பட்டால் சனி மிகவும் வலிமை அடைவார். எனவே சனியைத்தான் அங்கு பிரதான கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 6ஆவதாக துலாம் லக்னம், 5ஆம் வீடு கும்பம். அங்கு சனி, குரு, புதன், சந்திரன் இருப்பதாக நாம் ஒரு கணக்கு வைத்துக் கொள்வோம். குரு நவாம்சத்தில் கடகத்தில் உச்சம் என்றால் மிக வலிமை அடைவார். எனவே நவாம்சத்தில் உச்சம் பெற்ற கிரகம் பல சமயத்தில் மற்ற கிரகங்களை கூட வலிமை பெறும் என்பது ஜோதிட கணக்கு. எனவே குருதான் அங்கே வலிமையாக இருப்பதினால் விஷ்ணு அல்லது குருவாயூரப்பன், கிருஷ்ணன் முதலியவை அவருக்கு இருக்கலாம். இனி மற்ற விவரங்கள் மூலமாகவும் நாம் பார்க்கலாம். அதாவது வேறு சில நூல்கள் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், 5ஆம் இடத்தை பார்ப்பதை போல் 9ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும் என்கிறது. ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது நமது தந்தையின் ஸ்தானம், 5ஆம் இடம் என்பது நமது பித்ருக்களின் ஸ்தானம். சில நூட்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் 9ஆம் இடத்தையும் நாம் வைத்து பார்க்க வேண்டும் என்று. உதாரணத்திற்கு ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். மேஷம், அதனின் 9ஆம் இடம் தனுசு. எனவே அது கிரக அதிதேவதையாக சிவன் வருவார். ரிஷபம், அதன் 9ஆம் இடம் மகரம். அதற்கு கிரக அதிதேவதையாக ருத்ரன் அல்லது காளி வருவார்கள். இதேபோல் மிதுனத்திற்கு 9ஆம் இடம் கும்பம். அதன் கிரக அதிதேவதையாக ருத்ரன் அல்லது காளி வருவார்கள். 4ஆவது இடமான கடகத்தை எடுத்துக்கொண்டால் 9ஆம் இடமான மீனம், அதற்கு சிவனே அதிதேவதையாக வருவார். சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் மேஷம். அதற்கு முருகன் அதிதேவதையாக வருவார். கன்னி லக்னத்துக்கு ரிஷபம். அதற்கு மகாலட்சுமி அல்லது ஏதாவது ஒரு பெண் தெய்வமாக குலதெய்வமாக அமைய வாய்ப்பு உள்ளது. அதேபோல் துலாம் லக்னத்திற்கு மிதுனம் 9ஆவது இடம். அதற்கும் மகாவிஷ்ணுவே தெய்வமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் விருச்சிக லக்னத்திற்கு கடகம். அதற்கு மாரியம்மன் அல்லது சக்தி அல்லது அம்பாள் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. தனுசு லக்னத்திற்கு சிம்மம். அதற்கு அதிதேவதையான சூரியன் அல்லது சிவன் இருக்க வாய்ப்புள்ளது.
அதேபோல் மகர லக்னத்துக்கு கன்னி 9வது இடமாக வருவதினால் மகாவிஷ்ணுவே அவருக்கு குலதெய்வமாக இருக்க வாய்ப்புள்ளது. இதேபோல் கும்பம் லக்னத்திற்கு துலாம் 9வது இடமாக வருவதினால் அங்கு மகாலட்சுமி அல்லது அம்பாள் குலதெய்வமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. இதேபோல் மீன லக்னத்துக்கு 9வது இடமான விருச்சிகம் வருவதினால் மீண்டும் முருகனே அவர்களுக்கு குலதெய்வமாக இருக்க வழி உள்ளது. இப்போது ஜாதகம் இருப்பவர்களை வைத்து நாம் இவ்வளவு நேரம் பார்த்து விட்டோம். இனி ஜாதகம் இல்லாதவர்கள் என் குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது? இதற்கு ஒரு 5 வழியாக இருக்கிறது என்று தனித்தனி புத்தகங்களில் இருந்து ஒரு சில குறிப்புகளை நான் எடுத்திருக்கிறேன். அதாவது முதல் குறிப்பு, பக்கத்தில் இருக்கும் பாம்பு புற்று ஒன்றில் சிறிது மண் எடுத்து அதை வைத்து மஞ்சள் சேர்த்து அந்த மண்ணில் பிள்ளையார் செய்து வஸ்திரம் கட்டி அந்த பிள்ளையாரை முதல் நாளில் வணங்கி அதில் வஸ்திரம் கட்டி தங்களால் இயன்ற பூஜை பொருட்களை வாங்கி, உதாரணத்திற்கு சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம் போன்றவை வைத்து நெய் அகல் விளக்கு ஏற்றி 21 நாட்கள் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில், பிரம்ம முகூர்த்தம் என்றால் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் பூஜை செய்து என் குலதெய்வம் இருக்கும் இடத்தை காட்டவும், என் குலதெய்வம் இருக்கும் இடத்தை காட்டவும் என மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி வேண்டிக் கொள்ளும் போது 21 நாட்களில் வீட்டில் உள்ள யாராவது கனவில் தான் இருக்கும் இடத்தை குலதெய்வம் காட்டி கொடுக்கும் என்று சில நூல்கள் கூறுகின்றன. முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இந்த 21 நாட்களும் வீட்டில் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது, அசைவத்தை சமைக்கவே கூடாது என்றும் கூறுகிறது. வீட்டில் உள்ள அனைவருமே கண்டிப்பாக எழுந்து வேண்டிக் கொண்டால் மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் என்றும் சொல்கிறது. ஆனால் கண்டிப்பாக குடும்பத் தலைவனும் குடும்பத் தலைவியும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுது. இதுபோல் செய்தால் குலதெய்வத்தின் அருள் மிக விரைவாக கிடைக்கும் என்றும் கூறுகிறது. மேலும் விரதம் இருக்கும் நாட்களில் கூடுதல் பலன் கிடைக்க கண்டிப்பாக வீட்டில் உள்ள யாராக இருந்தாலும் உடலுறவு வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறுகிறது. இதேபோல் 2வது முறைப்படி நாம் காண இருப்பது, ஜாதகமில்லாம் வருபவருக்கு மிக எளித வழி, திருச்செந்தூர் முருகன் இடம் சென்று வேண்டிக் கொள்ள வேண்டும். கடலில் நீராடி கோவிலில் அமர்ந்து தியானம் செய்தால் அசிரிரி கேட்கும், அல்லது நாம் இருந்து தியானம் செய்யும் இடத்தில் யாராவது ஒரு குறி செல்பவர் நம்மிடம் கண்டிப்பாக நம் குலதெய்வத்தை பற்றி சொல்வார். ஒரு சிலருக்கு ஒரே நாளில் கிடைக்கும், மற்ற சில பேருக்கு 2 அல்ல 3 தடவைகள் கூட ஆகும், ஏன் 5 முறை கூட திருச்செந்தூர் செல்ல வேண்டியது வரும். இவை ஒரு வழி. இன்னொரு வழியில் பார்த்தால், நம் வீட்டில் இருக்கும் நிலைவாசல். நிலைவாசல் என்றால் நம்முடைய வாசல் படியைத்தான் சொல்கிறார்கள். அங்கு ததாஸ்து தேவதைகள் என்று இருப்பார்கள். வெள்ளி அல்லது செவ்வாய் கிழமைகளில் விளக்கு ஏற்றி நம் நிலைவாசலில் நின்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும், நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும். இதுபோல் 9 வெள்ளிக்கிழமை அல்லது 9 செவ்வாய்க்கிழமை மனதார வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நம் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் கனவில் குலதெய்வ தன்னுடைய அடையாளத்தை காட்டிச் செல்லும் என்றும் சில நூல்களில் கூறுகிறார்கள். மேலும் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த இடத்தில் மகாபாரத கதையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அர்ஜுனன் மிகச்சிறந்த சிவபக்தன். அவர் ஒரு முறை கிருஷ்ணரின் பர்மிஷன் இல்லாமலேயே, அவருடன் கேட்காமலேயே ஜெயத்ரதனை நாளை மாலைக்குள் நான் கொன்று விடுவேன் என்று சொன்னார். அப்படி கொன்று விடாவிட்டால் நான் நெருப்பில் இறங்கி விடுவேன் அந்த சூரிய அஸ்தமனத்திற்குள் என்று சொல்லும்போது, கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து, யாரை கேட்டு இப்படி சத்தியம் செய்தாய்? ஜெயத்ரதன் யார் தெரியுமா? மிகச்சிறந்த சிவபக்தன் என்று சொல்லி, நாம் உடனே சிவனை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அன்று இரவே ஜெயத்ரதனும் மன்னிக்க வேண்டும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சிவனை சந்திக்க செல்கிறார்கள். கைலாயம் செல்லும் வழியில் அர்ஜுனனுக்கு சிவபூஜை செய்யும் நேரம் விட்டது. அந்த நேரத்தில் சிவலிங்கத்தை கொண்டு வரவில்லை கிருஷ்ணா, நான் யாரை நினைத்து சிவனாக வழிபடுவேன் என்று கேட்கும்போது கிருஷ்ணன் கூறுகிறார், நீ என்னை நினைத்து சிவனை வழிபடு,
அவருக்கு செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் எனக்கு செய் என்று கிருஷ்ணன் கூறியதை வைத்து அர்ஜுனன் அவர் மீது மலரை எடுத்து போட்டு அர்ச்சனை செய்து பூஜை செய்கிறான். பிறகு கைலாயம் சென்று அங்கு பார்த்தால் சிவன் மீது அர்ஜுனன் போட்ட பூக்கள் எல்லாம் விழுந்து கிடக்கின்றன. அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. எப்படி நாம் கிருஷ்ணனுக்குத்தானே எல்லாம் பூஜை செய்தோம், எப்படி சிவன் மீது வந்து விழுந்தன என்று கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறார், யாருக்கு பூஜை செய்தாலும் அது என்னையே வந்து அடைகிறது என்று பௌத்கீதையிலும் சொல்கிறார். அதுபோல் இந்த வழியில் பார்த்தால் நம் குலதெய்வத்தையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் கிருஷ்ண பரமாத்மாவினிடம் மனதார வேண்டிக் கொண்டு அவரை பூஜை செய்து உனக்கு செய்யும் பூஜை குலதெய்வத்துக்கும் சென்று அடையட்டும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நம் குலதெய்வத்துக்கு சென்று அடைந்து நம் குடும்பம் மிக நன்றாக மிக அருமையாக இருக்கும் என்று சொல்லி இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதை நான் முடிக்கிறேன். ஒரு தனி மனிதனுக்கு குரு முக்கியம், ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் மிக முக்கியம். அனைவரும் குலதெய்வத்தை அருள்கிட்ட என்னுடைய மனமான வார்த்தைகள். குலதெய்வத்தை மறந்தால் வழி மறையும், குலதெய்வத்தை நினைத்தால் வாழ்வு மலரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். சார். ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா உங்களுடைய வகுப்பு இன்னைக்கு. நன்றி சார். நன்றி சார். குலதெய்வத்தினுடைய சிறப்பு ஜோதிடர் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா, அந்த அளவுக்கு அற்புதமான கிரக காரகத்துவங்களை எல்லாம் ஒப்பீடு செய்து ரொம்ப நிறைவா உங்களுடைய வகுப்பை முடிச்சிட்டீங்க. எல்லா ஜோதிஷ பூர்ணாக்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாம எல்லாருமே இதே மாதிரி பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.